Next topic is phenol. So phenol னா என்ன அர்த்தம்? ஒரு பென்சீன் ரிங்ல டைரக்டா OH குரூப் வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? phenols. So OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனை வந்து நம்ம என்ன சொல்றோம்? sp3. So இந்த கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல வந்து இருக்குது. So and then So and then next one is the classification of the phenol. So phenol நம்ம எப்படி classify பண்றோம்னா monohydric phenol, dihydric phenol and the trihydric phenol. So monohydricனா so ஒரு OH group மட்டும் இருந்தா அது வந்து monohydric. So dihydricனா ரெண்டு OH group இருந்தா அது வந்து dihydric. So trihydricனா so மூணு OH group இருந்துச்சுன்னா அது வந்து trihydricன்னு சொல்றோம். So அப்ப இங்க வந்து இந்த பென்சீன் ரிங்ல ஒரு OH மட்டும் இருக்கு. So அப்ப இத வந்து எப்படி நேம் பண்றோம்? phenol. So and then OH குரூப்போட ஒரு CH3 அதாவது ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு CH3 குரூப் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி நேம் பண்றோம்னா கிரசால், ஆர்த்தோ கிரசால். இது வந்து ஆர்த்தோ பொசிஷன், இது வந்து மெட்டா பொசிஷன், இது வந்து பேரா பொசிஷன். ஸோ ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு CH3 ஃபீனால்ல வந்து பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அது பேரு ஆர்த்தோ கிரசால். ஸோ அண்ட் தென் மெட்டா பொசிஷன்ல வந்து ஒரு CH3 இருந்ததுன்னா அது பேரு மெட்டா கிரசால். ஸோ பேரா பொசிஷன்ல CH3 அட்டாச் ஆயிருச்சுன்னா அது வந்து பேரா கிரசால். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைஹைட்ரிக் ஃபீனால். ஸோ ரெண்டு OH குரூப் வந்து பிரசன்ட் ஒரு பென்சீன் ரிங்ல பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி நேம் பண்றோம்? கேட்டிகால். ஸோ இது வந்து ஆர்த்தோ பொசிஷன். அண்ட் தென் மெட்டா பொசிஷன்ல வந்து இன்னொரு OH இருந்ததுன்னா அது பேரு ரிசோர்சினால். ஸோ தென் பேரா பொசிஷன்ல ஒரு OH குரூப் இருந்ததுன்னா அது பேரு குயினால். ஸோ தென் ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். ஸோ ட்ரைஹைட்ரிக் ஃபீனால்ல மூணு OH குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அது பேர் வந்து பைரோகேலால். So and then first position, second position and then fourth positionல வந்து OH group present ஆயிருச்சுன்னா அது பேர் வந்து என்ன சொல்றோம்? ஹைட்ராக்சி குயினால். So and then first position, இது வந்து second, third, fourth, fifth. So அப்ப first position, third position, fifth positionல வந்து OH group present ஆயிருச்சுன்னா so அதை நம்ம எப்படி நேம் பண்றோம்? பைரோக்ளூசினால். So next வந்து preparation of the phenol. So first method வந்து ஒரு Next one is preparation of phenol. So first method from the haloarenes. So haloarenes னா வந்து என்ன அர்த்தம்னா ஒரு பென்சீன் ரிங் கூட ஹாலஜன் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா so அதை நம்ம என்ன சொல்றோம்? haloarenes. So இந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்றோம்? டவுஸ் ப்ராசஸ். So first குளோரோபென்சீன் எடுத்துக்கிறோம். So அதை வந்து ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்றோம். Here we are taking NaOH. So 633 கெல்வின் வந்து மெயின்டைன் பண்றோம் and then 300 bar. So 300 அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா? So பிரஷரோட யூனிட் தான் பாரிங். சோ ஒரு க்ளோஸ்டு வெசல்ல வந்து எடுத்துக்கிறோம். சோ இங்க வந்து என்ன ஆகுது? இந்த ஹைட்ரஜனும் சோ இங்க இருக்கிற Cl சேர்ந்து HCl வெளில போயிடுது. சோ இங்க இருக்கிற ONA வந்து என்ன ஆகுது? இந்த பிளேஸ்ல வந்து கிடைக்குது. சோ இந்த பிளேஸ்ல வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகுது. சோ அது பேர் வந்து என்னன்னா சோடியம் ஃபீனாக்சைடு. சோ அகைன் இந்த HCl வந்து வெளில வந்து அகைன் ஒரு ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். விச் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் டைல்யூட் ஆசிட். டைல்யூட் HCl வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்றோம். சோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? சோ இங்க இருக்கிற சோடியமும் சோ இந்த குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடா வெளில போயிடுது. சோ அப்ப இங்க இருக்கிற ஹைட்ரஜன் போய் அந்த ஆக்ஸிஜன் கூட கம்பைன் ஆயிடுது. சோ we are getting phenol. So second method from the benzene sulfonic acid. So பென்சீன் சல்போனிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். சோ அதை வந்து என்ன பண்றோம்? ஒரு பேஸ் கூட NaOH கூட ரியாக்ட் பண்றோம். சோ NaOH கூட ரியாக்ட் பண்ணோனே we are getting sodium phenoxide. சோ இங்க வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியலா வந்து குளோரோபென்சீன் எடுத்திருப்போம். சோ இங்க வந்து பென்சீன் சல்போனிக் ஆசிட். சோ ரிமைனிங் வந்து எல்லாமே சிமிலர் ஸ்டெப்ஸ் தான். சோ இங்கேயும் NaOH ஆட் பண்ணுவோம், இங்கேயும் NaOH ஆட் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் ஃபீனாக்சைடு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஃபீனால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. So next வந்து third method from the aniline. So aniline வந்து ஒரு பென்சீன் ரிங்ல NH2 group present ஆயிருச்சுன்னா அது வந்து என்ன சொல்றோம்? aniline. So aniline வந்து நம்ம என்ன பண்றோம்? nitrous acid கூட ரியாக்ட் பண்றோம். The formula for nitric acid is HNO2. So இந்த nitrous acid வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா so we are getting this nitrous acid from the NaNO2 and the HCl. So இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது தான் நமக்கு HNO2 nitrous acid வந்து ஃபார்ம் ஆகுது. So நம்ம வந்து 273 ல இருந்து 278 கெல்வின் வரைக்கும் சோ நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். சோ மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு வந்து கிடைக்குது. சோ டைஅசோனா சோ ரெண்டு நைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அசோனியம் அப்படின்னா ஒரு நைட்ரஜன்ல வந்து பிளஸ் சார்ஜ் வந்து இருக்குது. சோ அது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஆகுது? இது வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம்.
ஸோ ஹாட் வாட்டர் கூட இத வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? இன் த பிரசன்ஸ் ஆஃப் த மினரல் ஆசிட். ஸோ வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம். இன் த பிரசன்ஸ் ஆஃப் த ஆசிட் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ வாட்டர்ல இருக்கிற OH குரூப் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகுது. ஸோ அண்ட் தென் இந்த நைட்ரஜன் வந்து N2ஆ வெளில போயிடுது. அண்ட் தென் இந்த குளோரின் வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஸோ வாட்டர்ல வந்து H+ OHஆ பிரியுமா? ஸோ அப்ப இங்க இருக்கிற H+ வந்து Cl கூட சேர்ந்து HCl வந்து வெளில போயிடுது. ஸோ தென் OH குரூப் வந்து இந்த பிளேஸ்ல வந்து அட்டாச் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் 4த் மெத்தட் வந்து ஃப்ரம் கியூமென். ஸோ பென்சீன் வந்து என்ன பண்றோம்? ஒரு புரோப்பீன் கூட வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி பாஸ்போரிக் ஆசிட் H3PO3. ஸோ வி ஆர் கெட்டிங் த கியூமின். ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் தான் கியூமன். CH3 CH3. ஸோ அது வந்து அந்த குரூப் வந்து பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆயிருந்தா நம்ம அதோட நேம் வந்து என்ன பண்றோம்? கியூமின். ஸோ இந்த கியூமினை வந்து அகைன் என்ன பண்றோம்? ஆக்சிடேஷன் பண்றோம். ஸோ ஆக்சிடேஷன்னா வந்து என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் ஆக்ஸிஜன். ஸோ அப்ப இங்க இருக்கிற 2 ஆக்ஸிஜன் வந்து என்ன ஆகுது? ஸோ இந்த காம்பவுண்ட்ல போய் ஆட் ஆகுது. ஸோ அப்ப இந்த கார்பனோட ஸோ 2 OH குரூப் இங்க போய் ஆட் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் வந்து அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ இங்க இருக்கிற இதுலேருந்து ஒரு H+ வந்து வெளில வருமா? ஸோ H 2 H+ இங்க ஒரு HO சேர்ந்து H2O வந்து வெளில போயிடும். ஸோ அண்ட் தென் இங்க இருக்கிற ம் CH3 CH3 இருக்கு இல்லையா? இந்த ஆக்ஸிஜனோட சேர்ந்து அசிட்டோனா வெளில வந்துரும். ஸோ எல்லாமே வெளில வந்துருச்சுன்னா இந்த இடத்துல பிளஸ் வந்து கிடைக்குமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் வந்து நடக்கும் இங்க. ஸோ ஹைட்ராலிசிஸ் நடக்கும்போது அங்கேருந்து OH குரூப் வந்து வரும். ஸோ இங்க வந்து பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால OH குரூப் வந்து இந்த கார்பன்ல வந்து ஆட் ஆயிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் ஃபீனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபீனால் வந்து எப்படி இருக்கும்னா கலர்லெஸ் நீடில் மாதிரி இருக்கும் அதோட ஷேப். அண்ட் தென் கரோசிவ் அண்ட் பாய்சனஸ் இன் நேச்சர். ஸோ இதை வந்து நம்ம லைட்லயும் ஏர்லயும் எக்ஸ்போஸ்டர் பண்ணோம்னா இட் டேர்ன்ஸ் இன்டு பிங்க் கலர். ஸோ தி சிம்பிளஸ்ட் ஃபீனால் வந்து எல்லாமே எப்படி இருக்கும்? லிக்விடா இருக்கு. அதுக்கு லோ மெல்டிங் சாலிடா வந்து இருக்குது. ஸோ ஃபீனால் வந்து ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். So other substituted phenol are essentially insoluble. So phenol வந்து slight soluble ஆகுது. So other substituted phenol are insoluble in the water.